ஹalleluya ஹalleluya. உற்சாகமா இருக்கிறவங்க ஹalleluya சொல்லுங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன்றவங்க ஹalleluya சொல்லுங்க. தூங்கலையா இதெல்லாம்? இதெல்லாம் தூங்காம சர்ச்சுக்கு எப்படா போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தீங்களா? ராத்திரி நேற்று நான் நைட்டு தான் சொல்றேன். நைட்டு தான் இங்கிலீஷ் என்ன எல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்களா? நல்லா உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் ஒரு 1/2 கிலோ பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் சர்ச்சுக்கு வரும்போது, அப்படிதானே? ஆமென் ஹalleluya. ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆராதனைக்கு வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் பக்கத்துல இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. சரி, நல்ல கைகளை ஆட்டி அசைத்து ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவருக்கே மகிமை. ஆமென். நிறைய வீடுகளை நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதானே? என்னென்ன வீடெல்லாம் இந்த உலகத்துல கட்டி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ வீடு. என்ன வீடு? கிறிஸ்தவ வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவ வீடு அது வந்து ஆசீர்வாத வீடு. என்ன வீடு? கிறிஸ்தவ வீடு. அது ஒருவேளை அது ஒரு வேற மாதிரியா சொல்ல முடியாது. அது கிறிஸ்தவ வீடு. கிறிஸ்தவ வீடுன்னு சொன்னா யார் வாசம் பண்ணுவா? இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு வீடு. என்னென்ன வீடுலாம் இந்த உலகத்துல கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இன்னொரு பொறுத்தவரை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வீடுகள்லாம் இருக்கு? கூரை வீடு. எல்லாரும் சொல்லுங்க. அங்க பின்னாடி இருக்கிறவங்க வாய் போடுறீங்களா? சொல்லுங்க பாப்போம். கூரை வீடு. ராஜபுரமே சொல்லுங்க. ஓட்டு வீடு, மாடி வீடு, பண்ணை வீடு, காலனி வீடு, தெருக்கல்ல இருக்கிற அந்த ஒரு சின்ன குடிசை வீடு, பங்களா வீடு, அடுக்குமாடி வீடு, வெரி குட், அபார்ட்மெண்ட் வீடு, பண்ணை வீடு இப்படிலாம் பார்க்கணும் தானே? முந்தி காலங்கள்லாம் பண்ணையார் வீடுலாம் சொல்லுவாங்க. அவங்க வீடுகள்லாம் நல்லா திண்ணையெல்லாம் போட்டு தூண்கள்லாம் நல்லா நிறுத்தி ரொம்ப பெரிய வீடுகளா இருக்கும். பண்ணை வீடு பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட நிறைய வீடுகள் இருக்கிறது. ஆனால் நம்ம வீடு என்ன வீடு? கிறிஸ்தவ வீடு. என்ன வீடுங்க? கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு வீடு. சரி, வீடு எப்படி எல்லாம் கட்டணும்? வீடை கட்டுறதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும்? நம்ம சொல்லுவோம். செங்கல் வேணும், கல்லு, மண்ணு, சிமெண்ட், தண்ணி எல்லாம் இருந்துச்சு. கொத்தனார் இல்லைன்னா கட்ட முடியாது. கொத்தனார் வேணும்ல. ஆமா, அப்படிப்பட்ட வீடுகளை இந்த உலகத்திலே நிறைய கட்டுகிறோம். இப்படிப்பட்ட வீடுகள் பல பொருட்களை கொண்டு கட்டப்படுகிறது. நம்முடைய வீடு எதனால் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்ல முதல்ல இருந்து சொல்லுவோமா? நம்ம வீடு என்ன வீடு? கிறிஸ்தவ வீடு. கிறிஸ்தவ வீடுனா என்ன அர்த்தம்? கிறிஸ்து வாசம் பண்ணுகிற வீடு. இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற வீடு. உங்கள் வீடு எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40. ஆழமாய் தோண்டி பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் கல்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். அடுத்த வசனம் சேர்த்து அந்த ஒரு முதல் வரி மட்டும் வாசிங்க. வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வசனத்தினாலே கட்டப்பட வேண்டும். நம்ம வீடு எப்படி கட்டப்படணுமா? வசனத்தினாலே கட்டப்படணும். வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆகாரம். சொல்லுங்க பாப்போம். ஆகாரம். உலகத்துல நிறைய சமையல்லாம் செய்து சாப்பிடுவோம் தானே? வெள்ளை சோறா பொங்கி சாப்பிட்டா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குது. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பவுடர்லாம் போட்டு நல்லா முட்டையெல்லாம் போட்டு கிண்டுனா நமக்கு என்ன செய்யுது? சந்தோஷமா இருக்குது. அது போல நம்ம நிறைய ஆகாரங்களை சாப்பிடுகிறது போல தேவனுடைய வசனம் என்பது நம்முடைய அன்றாட உணவு போல நமக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. நமக்கு அன்றாட உணவு போல தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வார்த்தை, என் வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு.
உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து இருக்கும்படி இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்புறம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஆமா, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்தணுமா, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல இருக்கணுமா. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி. அதுதான் அந்த வசனத்தினால் தான் நம்முடைய வீடு கட்டப்படும் என்று சொல்லுகிறார். இப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வீடு என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். வீடுகளில் சுத்தியும் வசனங்கள் எல்லாம் ஒட்டி வைத்து காலையில் எந்திரிச்சோம்னா இந்த வசனத்துல நம்ம என்ன செய்யணும்? முழுகணும். இந்த வசனங்களை வாசித்து சொல்லணும், அறிக்கையிடணும். இப்படி தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு கட்டப்பட வேண்டும் நம்முடைய குடும்பம். சரிங்களா? நம்முடைய குடும்பம்னு சொன்னா என்ன? வீடுன்னு சொன்னா நம்ம இப்ப பார்த்தோம், ஓலை வீடு, மண் வீடு எல்லாம் சொன்னீங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு கணவன், மனைவி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப கணவர், மனைவி, பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து இருப்பதுதான் ஒரு குடும்பம். அப்போ நம்முடைய குடும்பத்திலே அதிகமாக ஜெபம் செய்ய வேண்டும், தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அன்றாட குடும்ப ஜெபம் என்ன செய்யணும். இதெல்லாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வீட்டிலே வாசம் செய்கிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகள் இனிமையானவைகள், தேனிலும் மதுரம் உள்ளவைகள் என்று பார்க்கிறோம். அப்படியே அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை வாசித்து அப்படியே விட்டு விடாதபடி அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? மாறணும். அதன்படி நடக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும். அவருடைய வசனத்தின்படி வீடு கட்டப்படும் பொழுது நம்முடைய வீடு ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறுகிறது. ஆமென். அந்த வீட்டிலே சண்டை இல்லை. ஆமென். அந்த வீட்டிலே சீரியல் இல்லை. அந்த வீட்டிலே குழப்பங்கள் இல்லை. அந்த வீட்டிலே வாக்குவாதங்கள் இல்லை. ஒருத்தர் கொஞ்சம் வேகமா பேசிட்டாருன்னா அடுத்தவங்க அமைதியா போயிட்டாருன்னா அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும்? அதோட முடிஞ்சிடும். நீ என்ன ரொம்ப கோவப்படுற, உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா, எனக்குள்ள இருந்து ஒரு முகம் இருக்கு அப்படின்னா என்ன வந்துடும்? வேற முகமா ஆகி போயிடும் இல்லையா? ஆமா, வீணான குழப்பங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள் அந்த வீடுகள்ல வராது. தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளிலே அழகாய் துணிக்கப்பட வேண்டும். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. உபாகமம் 12:28ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயோ உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளோ என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். ஆமென். அப்ப நம்மளும் நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணுமா? தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கு பல சத்தங்களை கேட்கிறோம். ஒரு ஓட்டு பிரச்சாரம்லாம் வந்தா பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேட்கிறோம். பொது கூட்டங்கள்னு சொன்னா அதுல உள்ள சவுண்ட் எல்லாம் கேட்கிறோம். ஆனா தேவனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக கேட்க வேண்டும். நம்ம அப்படின்னா எப்படி இருப்போமா? நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாய் இருப்போம். அதன்படி செய்கிறவர்களா இருந்து அதன்படி வாழும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா? நன்றாய் இருப்போம்னு இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. மோசே சொல்லல, ஈசாக்கு, ஆபிரகாம் அவங்களாம் சொல்லல. யார் சொல்லியிருக்கா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த எல்லா வார்த்தைகளை கவனித்து கேள். அப்ப நம்முடைய வீடுகளிலே என்ன சத்தம் கேட்கணும்? கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வீடு கட்டப்படணும். அப்ப நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது இருந்துச்சுன்னா நீ கேளு. காது இல்லைன்னா நீ என்ன செஞ்சிரு? கேட்காம போயிரு. காது இருக்குதுன்னா நீ என்ன செய்யணுமா? கேட்கணும். அப்ப சொல்றாரு, பிள்ளைகள் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. என்றென்றைக்கும், கொஞ்ச நாள் மட்டும் கிடையாது, ஒரு 10 நாள் மட்டும் கிடையாது, ஒரு மாசம் மட்டும் கிடையாது. எப்படியா? என்றென்றைக்கும். அப்படின்னா அது டெய்லி ரொட்டீன் லைஃப், ரொட்டீனா அது எப்படி சொல்றாங்க? அது தினந்தோறும் தொடர்கிற ஒரு நன்றாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. தொடரும் சொல்லி ஒரு தொடர்கள் எல்லாம் போடுறாங்க. அது போல தினந்தோறும் தொடர்கள் தொடர்கிறது. நம்முடைய வாழ்க்கை நன்றாய் இருக்கும்படி, நன்றாய் தொடரும்படி அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணுமா? கவனித்து கேட்கணும். அடுத்ததாக நாம் பார்ப்போம், வேதத்தில் இருந்து ஒரு நபருடைய வீடு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது.
அந்த வேதத்தில் இருக்கிற அந்த நபரை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் சீக்கிரமா வாசிங்க, டைம் போயிடும். கர்த்தருடைய பெட்டி வாசிங்க. கீனியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஓபேத் ஏதோம் என்கிற நபருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஓபேத் ஏதோம் என்றால் அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, ஓபேத் என்றால் வேலைக்காரன். என்ன பேரா? வேலைக்காரன். ஏதோம் என்றால் ஆதாம், சிவந்த மனிதன் என்று அர்த்தமா. அப்போ ஓபேத் ஏதோம் என்ற பெயர் மிகச்சிறந்த வேலைக்காரன். சொல்லுங்க பாப்போம். மிகச்சிறந்த வேலைக்காரன் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா வேலைக்காரன்னே பைபிள் அடையாளப்படுத்துகிறது. அப்ப வேலைக்காரன் சொன்னா அவர் எப்படி இருப்பார்? வேலைக்காரன் அதிகாரமா இருப்பாரா, தாழ்மையா இருப்பாரா? தாழ்மையா இருப்பாரு. ஒரு இந்த வேலையை செய்ய பாப்பா, அந்த கடைக்கு போயிட்டு வா, சொல்லுங்க நிஜமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு? அப்படி அமைதியை சொல்லுவாரு, போயிட்டு வா அப்படின்னா என்ன செய்ய மாட்டாரு? அந்த வேலைக்காரங்கள்லாம் பேச மாட்டார். ஒரு தாழ்மை உள்ளவராய் அவர் கர்த்தருக்கு பயந்த மிகச்சிறந்த ஒரு வேலைக்காரனாய் இருந்தார் இந்த ஓபேத் ஏதோம். அப்ப தேவனுடைய பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஊருக்கு வரும்பொழுது ஒரு தற்காலிகமாக இவருடைய வீட்டுல வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த பெட்டி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஊசா என்ன செய்வாரு? பிடிக்க போவாரு. பிடிக்க போகும்போது கர்த்தர் அந்த மனிதனை அடித்தார், செத்துட்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த பெட்டி கீழே விழுந்துடக்கூடாது, இது ஆண்டவருடைய பெட்டின்னு சொல்லி பிடிக்க போவாரு. ஆனா தேவனுக்கு யாருடைய உதவியும் என்ன செய்ய வேண்டியதில்லை, தேவையில்லை. அதனாலதான் அவரை ஊசாவை தேவன் அடித்தார். அப்ப தாவீது விசனப்பட்டு, தாவீது பயந்துட்டாரு. சரி, ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும் போல, இந்த பெட்டியை நம்ம வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு போக கூடாது. அப்ப என்ன யார் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கலாம்னு பார்க்கும்போது அந்த ஊரிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக இருந்தார் இந்த ஓபேத் ஏதோம். அப்ப அவர் வீட்டுல கொண்டு வச்சிருவோம், அவர் கொஞ்சம் பரிசுத்தமா இருப்பாரு அப்படின்னு யாருக்கு தெரியுது? தாவீது ராஜாவுக்கு தெரியுது. அப்ப அவர் அந்த பெட்டியை கொண்டு போய் தற்காலிகமா என்ன செய்யறாங்க? பயந்து கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அவங்க வீட்டுல வைக்கிறாங்க. அந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஓபேத் ஏதோமை. நல்லா வாசிங்க அந்த ஒரு வரியை மட்டும். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்துல கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டதா? தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது ராஜா ஒரு எருசலேமில் உள்ள ஒரு ராஜா. அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் போக வேண்டிய அவசியமும் இல்ல. அவர் என்ன செய்வாரு? ராஜாவா இருக்கிறார். ராஜ்யத்துல என்னென்ன காரியங்களோ அதை மட்டும் தான் அவர் என்ன செய்வாரு? பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த நாட்டுக்கான ராஜா நம்ம நாட்டுக்கு போரிட வராரா, இந்த மாதிரி காரியங்கள் அவர் இருப்பாரு. ஆனா இவருடைய ஆசீர்வாதத்தை பத்தி யார் போய் சொல்றாங்க? ஜனங்கள் போய் யாருக்கு சொல்றாங்களா? தாவீது ராஜாட்ட சொல்றாங்க, கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்றாங்க. உடனே ராஜா என்ன செய்யறாரு? சந்தோஷமா, அப்படியா அந்த ஆசீர்வாதத்தை நானும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவரும் போய் நடந்து பண்ணி அந்த பெட்டியை கொண்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 பொருட்கள் அதுல இருக்கும். 10 கட்டளைகள். ஒன்னாவது என்ன இருக்கும்? 10 கட்டளைகள். இரண்டாவதாக மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொன் பாத்திரம் இருக்கும், பொற்பாத்திரம். மூன்றாவதாக ஆரோனின் ஒரு துளிர்த்த கோல் இருக்குமா. அப்ப இந்த மூணு காரியங்கள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த பெட்டியை கொண்டு வந்து ஓபேத் ஏதோம் வீட்டுல வைக்கும் பொழுது அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப உங்களை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில தீமையான காரியங்கள் தேசத்திலே சொல்லப்படுமானால், உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டியாகிய வேதமும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த அவருடைய ஆளுகையும் உங்கள் வீட்டிலே இருக்குமானால், உங்களை குறித்த நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் உறவினர்களுக்கு சொல்லப்படும். உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த சிஸ்டரை பாத்தீங்களா, இன்னைக்கு இவங்க நல்லா இருக்காங்க, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி என்ன செய்வாங்களா? உங்கள் ஊர் ஜனங்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை
சொல்லுவாங்க, பெரியவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அது சபையிலே பேசப்படும், சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த நிலையிலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இந்த பெட்டி இருக்கும் பொழுது அவங்க வீட்டுல என்னைக்கா சண்டை போட்டிருப்பாங்களா? கணவர் மனைவி சண்டை வந்திருக்குமா? வந்திருக்காரு. அந்த பிள்ளைங்களை சனியனே குரங்கு இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்களா? எதுக்கு அவங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம். தேவனுடைய பெட்டி நம்ம வீட்டுல இருக்குதுப்பா, நம்ம இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அதே மாதிரி அவங்க வீடு எப்படி இருந்துச்சா? சுத்தமா இருக்கும். ஏதாவது தூசி குப்பை இங்க நம்ம சோறு கொட்டி கொஞ்சம் சாம்பார் கொட்டி இப்படிலாம் கிடந்துருக்குமா? நீட்டா சுத்தமா வச்சிருந்துருப்பாங்க. அப்ப அவங்க வீடு எப்படி இருந்துச்சு? பரிசுத்தமாக இருந்தது. அவங்க வீடு எப்படி இருந்துச்சு? சுத்தமாக இருந்தது. அவங்க வீடு எப்படி இருந்துச்சு? தேவ வார்த்தைகள் உள்ள வீடாக இருந்தது. அவர்களுடைய வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்க அவர் ஆசையோடு இருக்கிறார். ஆமென். அவர் ஆசையோடு சந்தோஷமா இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் இந்த வாஞ்சையோடு இருக்கிறீங்களோ உங்கள் வீடை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுப்பார். உங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்க, அந்த அம்மா, அந்த வீட்டுல இருந்த எல்லா நபர்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நல்ல சத்தமா கைத்தட்டி பாட்டு பாடி இருப்பாங்க. நம்மலாம் ஆரம்பத்துல இந்த மாசம் தொடக்கத்துல எல்லாம் ஒரு பாட்டு பாடுவோம். மாசம் தொடக்கம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு எல்லாம். பொதுவாகவே எல்லாருக்குமே என்னையும் சேர்த்துதான். தொடக்கத்துல நம்ம சம்பளம் நிறைய வாங்கியிருப்போம்ல, கை நிறைய சம்பளம் இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஆசீர்வாதமான பாடல்கள்லாம் பாடுவோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் ஆசீர்வதிப்பார், ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதுவே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்ன செஞ்சுவோம்? வேற வழி இல்ல, காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, நீர் மட்டும் போதும் ஆண்டவர், நம்ம என்ன செஞ்சுட்டு மனசு மாறிடுது. அப்படியே ஆண்டவர் மட்டும் போதாது. முதல்ல தொடங்கும் போது கர்த்தரும் மேன்மையாக வைப்பா, அப்படியே ரொம்ப உற்சாகம் என்ன செய்வோம்? சந்தோஷமா இருக்கும். தொடக்கத்துல காசு இருக்கு, கடைசியில் நமக்கு காசு இல்லாம போகும்போது இப்படிப்பட்ட பாடல்களை பாடுறோம். ஆனா எப்பொழுதுமே உற்சாகமா இருக்கணும் தான் யார் விரும்புறா? இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீ என் மகள் வந்து கவலைப்படக்கூடாது, என் மகன் கவலைப்படக்கூடாது, என் மகன் உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் சிலுவைக்கு போறார். ஆமென். ஆமா, அந்த கடைசி நேரத்துல கூட பிசாசு நினைக்கிறான், சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட பிசாசு என்ன செய்யறான் நினைக்கிறான், இவர் எப்படியாவது இந்த அடிச்சு வேதனைப்படுத்துறாங்கல்ல, யாரையாவது ஒரு வார்த்தை இவர் என்ன சொல்லிடுவாரு? தூஷணப்படுத்திடுவாரு. நீங்க எல்லாம் விளம்பவே மாட்டீங்க, என்னை ஒரு தப்பு செய்யல, என்னை கூட அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுவான்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனா அந்த இடத்துலயும் ஏசப்பா என்னத்தை காமிச்சாரு? நேசத்தை காமிச்சார். அவன் பிசாசு விஷத்தை காமிக்கிறான், இயேசு என்னத்தை காமிக்கிறாரு? நேசத்தை காமிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பிசாசு பாத்தீங்களா எப்படி எல்லாம் ஒரு வட்டம் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவன் ரெடியா இருக்கிறான். ஆனா ஏசப்பா அதையும் விளக்கி அந்த இடத்துல கூட உங்களையும் என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அப்போ இந்த வீட்டிலே தேவ வார்த்தை இருந்தது, பரிசுத்தமுள்ள வீடா இருந்தது. அப்ப பரிசுத்தமுள்ள வீட்டுல தான் தேவன் வாசம் செய்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ, கூடி இருப்பார்களோ, எப்படி கூடி இருக்கிறார்களோ, பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுது, அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், அவர் வாசம் பண்ணுகிறேன். அப்ப குடும்ப ஜெபம், ஒரு வீட்டுல 3 பேர் 4 பேர் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணும்போது அவங்க வீட்டுல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஆமென். உங்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற வீடா இருக்கணும். நம்முடைய ஜெபம், நம்முடைய துதி, நம்முடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாய் முழங்கப்பட வேண்டும். எப்பயுமே பாத்தீங்கன்னா கழுகு இருக்கு இல்லையா, கழுகு ஆகாயத்துல பறக்கிற கழுகு, அது கொஞ்சம் தூரம் பறக்குமா, ரொம்ப தூரம் பறக்குமா? சின்ன பிள்ளைங்க நீ தம்பி சொல்லு தம்பி, ரொம்ப தூரம் எவ்வளவு தூரத்துக்கு பறக்கும்? ரொம்ப தூரத்துக்கு பறக்கும். அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ரொம்ப தூரத்துக்கு பறக்கும் கழுகு. அந்த கழுகு வந்து எப்பயுமே என்ன செய்யும்னா, அங்க மேல இருந்து கீழே என்ன இறக்க
சீரி பார்க்கறது குத்துறதுக்கு பார்க்கும். ஆனா கழுகு என்ன செய்யும்னா கூரிய நகங்களால கால்கள்ல கூரிய நகங்கள் வச்சிருக்கும். ஒரு கீரல் போட்டா கூட பாம்பு என்ன செஞ்சிடும். ஆனா அந்த கழுகு அப்படிலாம் செய்யாது. கீரல் போட்டா செத்துரும் பாம்பு. ஆனா அதெல்லாம் அப்படி செய்யாது. அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்பு 2 காலையும் நல்லா தூக்கிக்கிட்டு உயரம் பறந்துட்டு போயிடும். அது கூட போராடாது. நீ என்ன என்னை பார்த்து எதிரியா இருக்க இதெல்லாம் எதுவுமே பேசாது. அழகா தூக்கிட்டு போய் உயரமான இடத்துக்கு கொண்டுட்டு போய் என்ன செஞ்சிடும், தொப்புன்னு விட்டுரும். அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. உயிரோட இருக்கும் பாம்பு செத்துரும். பாம்பு என்ன செஞ்சிடும், செத்துரும். அப்ப கழுகு எப்படி அது எவ்வளவு புத்திசாலியா வேலை செய்யுது பார்த்தீங்களா? அது கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டா, அதுக்கு தான் உன்னை ஏசுனாங்க சபிச்சார் ஏதாவது சொல்லுதா? ஒண்ணுமே இல்லை. அப்படியே தூக்கிட்டு மேல கொண்டு போய் டப்புன்னு விட்டுரும். அது அவ்வளவுதான் பொட்டுன்னு. அப்போ நம்முடைய காரியங்கள் இது மாதிரி தான். நமக்கு சில பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கும், நம்முடைய உறவினர்கள் நமக்கு எதிராக இருப்பாங்க, பல காரியங்கள் இருக்கும். சில நேரம் சம்பளம் வராம இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கையே ஒரு வெறுப்பா என்ன செய்யும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிறது தான். அதனாலதான் ஆண்டவர் வெறுக்காதவர், எந்த நிலையிலும் என்னை வெறுக்காதவர் நம்ம பாட்டு பாடுறோம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நம்ம யாரும் பிடிக்கலையோ அவங்கள்ட்ட போய்லாம் சண்டை என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, போட்டுட்டு இருக்க கூடாது. அவங்கள்ட்ட போய் நியாயம் என்ன செய்யக்கூடாது. நியாயம் பேசினா அவங்களுக்கு என்ன செய்யாது, மண்டையில மூளை குறைவு, புரியாது. என்ன செய்யாதுங்க, புரியாது. நீங்க நியாயமாக சொல்லுவீங்க, உங்க மேல தப்பே இருந்திருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அவங்களுக்கு மண்டை மூளை வேலை செய்யல. இப்ப நம்ம எங்க போனோம், தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். அந்த சமூகத்துல என்ன இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற உங்க வீட்டுக்கு, உங்க தேவ சமூகத்துக்கு நீங்க போகணும். உங்களுடைய சூழ்நிலைகளை அந்த இயேசுநாதரிடம் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். உங்க பலத்தை எங்க காட்டணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தில் காட்டணும். ஹalleluya. உங்கள் பலம் தேவனுடைய சமூகம். ஆமென். அவருடைய சமூகத்துல போய் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு மனசு லேசா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவோம் அது போல சொல்லிட்டா மனசு எப்படி ஆயிரும், லேசா ரிலாக்ஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம என்ன செஞ்சலாம், உற்சாகமா நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்களும் எப்படி இருப்பீங்க, அதனால நம்ம எல்லாத்தையும் மாத்திடுறோம். கர்த்தர் சும்மா இருப்பார், நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு நம்ம போய் என்ன செஞ்சிடறோம், போய் சண்டை போடுறோம், பேசுறோம், தூற்றி திரியிறோம். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, அப்படியே விட்டுறணும். நம்ம தூற்றுறதுனாலயோ நம்ம அவ்வளவு குறைச்சி பேசுறது நம்மளுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. நம்ம பேர் தான் என்ன செய்யும், கெட்டு போகும். அந்த சிஸ்டர் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, அவங்க சொந்தக்காரங்க விஷயத்துல கொஞ்சம் கிட்ட வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு நல்லா இருக்குமா, நம்முடைய சாட்சி என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். நம்ம பரிசுத்தம் கெட்டு போயிடும். அப்ப நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரே இடம் எது, பாப்பா சொல்லுங்கப்பா, நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய இடம் எது? கொஞ்சம் ஒரு மாசம் நான் சாப்பிடாம இருந்துருக்குங்க பாப்பா, பாவம் சவுண்டே வர மாட்டேங்குது இல்லையா? சரி நல்லா சாப்பிடுனே அத்தைகிட்ட சொல்லி விடுறேன். ஆமா சரி. அப்போ தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பலத்தை காட்டணும். உறவினர்கள்ட்டையோ நம்ம குடும்ப நபர்கள்ட்டையோ அல்லது பிசாசு கிட்ட போய் சொல்லுவாங்க சிலவங்க, இந்த பிசாசு என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு இருந்து பிரச்சனை. அவன் திட்டம் போட்டுக்கிட்டா வந்துட்டு இருக்கான். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் யார் தான் காரணம், நம்ம தான் காரணம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கடன் வருது, நான் நிறைய நேரம் நான் யோசித்து பார்ப்பேன். நமக்கு ஒரு கடன் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 1 லட்சம் கடன் இருக்கு. நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம், கொழுப்பு எடுத்து போய், எப்படி எடுத்து போய், ஆமா கொழுப்பு பிடிச்சு போய், சரி 1 லட்சம் கடன் கொடுப்பான், போய் வாங்கிடுவோம். நம்ம ஆண்டவருக்கு போய் கரெக்டா போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ கடன் கொடுப்பை கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன செய்யறது, அவன்கிட்ட போய் சார் நீங்க கடன் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு 1 லட்சம் கடன் கொடுங்க, நான் சீக்கிரமே உங்க கடன் அடைச்சிருவேன்னு சொல்லுவோம். அவன் என்ன செய்வான், எப்படா வருதுன்னு பார்ப்பான். அவனுக்கு வட்டி கிடைக்கும். நீங்க நல்லவங்க, எனக்கு ரொம்ப தெரியுங்க, நீங்க வாங்கிட்டு போங்க, சந்தோஷமா கொடுப்பான். நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். அடுத்து கடன் அடைக்க முடியாது. வேற என்ன சொல்றது, இந்த சாத்தாயனே கடன் பிரச்சனையில தள்ளிட்டான். அவன் நான் தள்ளுனா நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தனைகள் இந்த காரியங்கள் என்ன செய்யுது. பாவம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பாவம்னா என்ன, நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் பாவம் தான். அப்படிதானே? அது எப்படி பாவம்னா என்னன்னா சிந்தனையில குதிப்பது. எப்படி சிந்தனையில நமக்கு என்ன வருதோ அதுதான் பாவம். இப்ப நான் இருக்கிறேன், நீ வேகமா போய் அந்த பேக்கரி கடையில உள்ள திரும்பி இருப்பான், போய் எதையாவது திருடிட்டு வந்துட்டு என் மனசு சொல்லுது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உடனே நான் போய் திருட போறேன், நீங்க கைக்கு வந்துருச்சு அந்த குற்றம். அப்ப இது குற்றம். சிந்தனையில குதிப்பது பாவம். நான் செய்யும் போது, கைகள்ல செய்யும் போது அது குற்றமா மாறிடுது. அதே குற்றம்
விஷயம் தேவனுக்கு விரோதமாய் மாறினால் அது மீறுதலாய் மாறுது. அப்ப பாவம்னா என்ன? சிந்தனையில செயல்படுவது. அப்ப கடன் வாங்க எது சொல்லுது? சிந்தனையை ஜெயிக்கணும், நீங்க மனதை ஜெயிக்கணும். அதுக்கு தான் என்ன வேணும்? தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்குமா? உங்கள் சிந்தனையை நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. அப்ப அந்த சிந்தனை கைகளிலே செய்யும் பொழுது என்னவா மாறுது? குற்றமா மாறுது. அப்புறம் அந்த குற்றம் மனுஷனுக்கு விரோதமாய் மாறினால் அது எப்படி மாறுது? அக்கிரமம். அக்கிரமம்னு சொல்றாங்கல்ல, மொத்தமா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அக்கிரமம், அநியாயம், குற்றம் சொல்லுவோம். இது அக்கிரமாய் மாறுகிறது, மனுஷனுக்கு விரோதமாய். அப்ப அதுவே தேவனுக்கு விரோதமாய் வரும் பொழுது மீறுதலாக மாறுகிறது. இது எல்லாமே சேர்றது என்னது? அநியாயம். என்னது? இது பூராமே இது நியாயமா? இது எல்லாமே சேரும் பொழுது இது அநியாயமா மாறுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் தாமே நொறுக்கப்பட்டு பாடுபட்டு நம்முடைய எல்லாவற்றையும் மன்னித்தார்னு சொல்லி ஏசாயா 53ல பார்க்கிறோம். அக்கிரமம், மீறுதல், குற்றம் எல்லாம் தனித்தனியா எழுதியிருக்கும். அந்த ஏசாயா 53ல நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்களும் குடும்பமா உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அதிகாரம். ஏசாயா 53 எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? டக்கு சொல்லணும். நைட்ல இல்லாட்டா என்ன செய்யணும்? சொல்லணும். அந்த அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சிந்தனையில உதிக்கிறது. நம்ம எந்த காரியத்தையும் பிசாசு கொண்டு வந்து அவங்களை என்ன செய்ய மாட்டான்? கையை பிடிச்சி இழுத்துக்கலாம் போக மாட்டான். நம்முடைய சிந்தனைகளால தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உள்ளாகுகிறோம். அப்ப அப்படி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் என்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். ஆமென். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும். அந்த வீடு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அந்த வீட்டில என்னெல்லாம் இல்ல? சண்டைகள், குழப்பங்கள், சீரியல், தொல்லைகள், பிள்ளைகளுடைய வாக்குவாதங்கள், சண்டை எதுவுமே இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது. ஒரு ஒரு கணவர் பூரி சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரிங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாருமே கவனிங்க. கொஞ்சம் நீங்க சிந்தனைகளை கொஞ்சம் ஒருமுகப்படுத்த 10 நிமிஷம் தான் முடிஞ்சோம். ஆனா ஒரு பூரி சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்ப மனைவி சொல்லி இருக்கிறாரு, ஏமா என்னைக்கு பார்த்தாலும் இந்த வெள்ளை சோறு தான் நீ பொங்கி வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாரு ஒரு இட்லியை அவிச்சு வைக்கிறேன், எனக்கு பூரி சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கு, பூரி சுட்டு வைன்னு சொன்னா. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? மாவு எடுத்து பிசைஞ்சு பூரி சுட்டு இருக்கு. அன்னைக்கு பூரியா வராம அப்பளம் மாதிரி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்பளம் எப்படி தெரியுங்களா? அப்பளம் அப்படி பொங்கி பொங்கி வருமா? அப்படியே சுருங்கி போய் அது மாதிரி வந்துருச்சு. இந்த அம்மா ஒரு பூரி எடுத்து சாப்பிட்டுருக்கு. என்ன பூரி டேஸ்டா இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? அப்பளம் மாதிரி இருக்கே, இது எப்படி இவர்கிட்ட கொடுக்க? இவர் நம்ம நல்லா நிறைய குறை சொல்லுவாரு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அவர் வந்தா சாப்பிட, பூரி சுட்டியா வாசனை அங்க வரைக்கும் வச்சு, அம்மா வாங்க வாங்க பூரி சுடுதா. வீட்டுக்கு பார்த்து சாப்பாடு எடுத்து வைக்கும் போது இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவர் நெசத்துக்கே அப்பளம் தான் பொரிச்சிருக்காரு, ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டாரு. உடனே என்னம்மா இப்படி அப்பளத்தை சுட்டு வச்சிருக்க, அப்பளத்துக்கு போய் பூரி மசாலா கலந்து வச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு. பூரிக்கு கணக்கு மசாலா கலந்து வைப்போம், அப்பளத்துக்கு வைப்போமா? அப்ப அவருக்கு அறுவடை தெரியல. உடனே இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு? பூரிக்கு மசாலா குழம்பு வைப்பாங்க, அப்பளத்துக்கு வைக்க மாட்டாங்க. இப்ப பாரு உனக்கு பூரி வரும் பாரு சொல்லி ஒரு 2 அடி போட்டுச்சு பாரு. அவருக்கு எல்லா இடமும் வீக்கமாயி அவர் உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சா? பூரி ஆயிடுச்சு. இனிமே அவர் பூரி சாப்பிட்டு வரா, வீட்டுல பூரி கேட்பாரா? அந்த மாதிரி சண்டைகள் வந்துடும் வீடுகள்ல. ஆமா, பிள்ளைங்க இந்த மாதிரி தான் சில நேரம் பிரச்சனை. இப்ப பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா பேசுறாங்க, ரொம்ப சுருக்கமா. மம்மின்னு வந்துச்சு, என்ன மம்மிங்கிறத சுருக்கி மம். அப்புறம் டேடின்னு வந்துச்சு, டேடிங்கிறத சுருக்கி டேட். ஒரு பொறுமையும் சொல்லலாம், டே டேட். அப்புறம் டேட்னு சொல்றதே எனக்கு கேட்க மாட்டேங்குது, டேட்னு தான் கேட்குது. என்னன்னா அந்த பையன் டேட்னு கூப்பிடுறான் அவங்க அப்பா அப்படின்னா அவன் டேட்னு கூப்பிட்டுருக்கான். படிக்காதவங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன செய்யறான்? அவங்க பாட்டி தாத்தா, என்னடா என் மகனை நீ டேட்னு கூப்பிட்டு 2 அடி வெடவையை கட்டி. அப்ப இப்படி பிள்ளைங்க இப்ப ரொம்ப டீசெண்டா மேடம்ங்கிறத சுருக்கி மேம். என் தங்கச்சி பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்னோ ஒயிட், ஜெசிகா, அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா என்னைய பெரியம்மான்னு ஒரு நீளம் கூப்பிட மாட்டாங்க, பிரின்ஸ். ஆமா, எங்க பிரின்ஸ் வராங்க இன்னைக்கு. அவன் ஸ்னோ ஒயிட் எனக்கு மெசேஜ், பிரின்ஸ் கிளம்பிட்டீங்களா? பிரின்ஸ் எத்தனை மணிக்கு வருவீங்க? பிரின்ஸ் தான் ஈஸியா. அது சொல்றதுக்கு முடியலங்க, பெரியம்மா சொல்றதுக்கு முடியல. அவ்வளவு சுருக்கிருச்சு பிள்ளைங்க. இப்ப எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். ஆமா, அதே இப்ப உள்ள பிள்ளைங்க ரொம்ப நாலேஜா இருக்கிறாங்க. இதுதானே, நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க 10 செஞ்சுட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு செல்போன்ல ஒண்ணுமே தெரியாது. பிள்ளைகிட்ட கையில கொடுத்து பாருங்க, கடைசி வரைக்கும் பிச்சு ஆராய்ச்சி அழகா அடுக்கி உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருவான். ஆமா, என்னம்மா உனக்கு ஒண்ணுமே தெரியல. என் பிள்ளைங்க என்னை அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே. நான் சொல்லுவேன், எனக்கு இந்த செல்போன் பத்தி தெரியணும் அவசியம் இல்லை,
எனக்கு இயேசுநாதரை பத்தி முழுமையா தெரியும், அவர் நல்லவர். ஆமே, ஆமா, அது தெரிஞ்ச போகும். நம்ம பரலோகத்துக்குள்ள செல்போன் தேவைப்படுது, நம்ம போறதுக்கு எதுதான் தேவைப்படுது? இந்த வேத வசனம் தான் தேவைப்படுது. ஆமே, அப்படியாக இந்த வீட்டிலே ஓபேத்தியேகம் என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன்? சிறந்த வேலைக்காரன். அப்படி அவர்கள் ஒரு தாழ்மையாக, கர்த்தருக்கு பயந்து, ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக, சாட்சி நிறைந்தவர்களாக, அவர்கள் வீடு மிகவும் சுத்தமுள்ளதாக இருந்தது. அப்படி போல உங்கள் வீடுகளும் எப்படிதான் இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன உடனே அதை எடுத்து வச்சு நல்லா கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் கழுவ வேண்டியதை கழுவி, துவைக்க வேண்டியதெல்லாம் துவைச்சி வீடு நீங்க எப்படி வைக்கணும்? சுத்தமா வைக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற உங்கள் வீடு. அதான் நம்ம லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையம் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆகவே உன் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணும். அப்ப நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா சுத்தமா இருக்கணும். நம்முடைய உடைகள் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். நம்முடைய ஆகாரங்கள், நம்முடைய எல்லா காரியங்களுமே நம்ம எப்படி வச்சுக்கிடணும்? சில வீடுகளில் சாப்பாடுலாம் நல்லா பொங்குவாங்க, மூடாம விட்டுருவாங்க. சோறை பொங்கி அது ஒரு பக்கம் திறந்து 2 ஈ உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கும். இங்கிட்ட ஒரு குழம்பு கூட்டு வச்சிருப்பாங்க, 2 பாச்சாம் பள்ளி உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும், என்ன காயெல்லாம் போட்டு. இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வீடுகள்ல இருக்கக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் சுத்தமா மூடி வைக்கணும். நல்லா விளக்கி கழுவி நல்லா உங்க வீடுகளை சுத்தமா வச்சீங்கன்னா அங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். வீடுகள் சுத்தமா இருக்கணும், நீங்களும் சுத்தமா இருக்கணும். உங்கள் இருதயமாகிய ஆலயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். வெளிப்பார்வைக்கு ஒரு வாழ்க்கை, போர்வைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போர்வைக்குள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தங்கள் போர்வைக்குள்ளேயே ஒளிச்சுக்கிட்டு செல்போன்ல என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. செல்போன்ல யாரோட போயோ சாட் பண்றாங்க. நிறைய மோசமான காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள், ரொம்ப மோசமான சம்பவங்கள் உலகத்துல நடக்குது. பெண்களாகிய நீங்கள் நல்லா என்ன செய்யணும்? ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். தேவனுடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கணவர் வேலைக்கு போய்வார், நீங்க இருந்து ஜெபிக்கணும். எல்லா காரியங்களையும் டைரியில எழுதி வச்சு ஜெபிக்கணும். ஆமா, வசனங்கள் அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க 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 உங்கள் குடும்பத்திலே வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா என்ன செஞ்சுட்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். ஆமே, எதிராய் வருகிற சூழ்ச்சிகளை கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? ஒண்ணா முறியடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமே, சாத்தானின் மீது ஜெயத்தை எடுத்த தேவன் உங்கள் ஜெபத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை உங்கள் குடும்பத்திற்கு தருவார். அப்ப நம்ம சிந்தனைகளை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். சிந்தனைகள்ல தான் பிசாசு முதல்ல வர்றான். சிந்தனைகள்ல நீங்க காத்துக்கொள்ளணும். தேவனுடைய பரிசுத்த வசனங்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். ஆமே, பைபிள்ல எத்தனை வசனங்கள் இருக்கு? ஏசாயா 48ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுக்கு புதிய காரியம் வேணும்னா என்ன வேணும்? ஜெபம் வேணும். புதிய காரியம் வீட்டுல நடக்கணும்னா என்ன வேணும்? துதி வேணும். வேதங்களை வாசிக்கணும், வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். சும்மா இருக்கிற நேரங்களில் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். இந்த வசனம் என்ன இருக்குமா? என்ன செய்யுமா அம்மா? சொல்லுப்பா. வாழ வைக்கும். நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு இந்த வசனம் ஒன்றே முக்கியமா இருக்கிறது. ஹalleluya. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளின் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுக்கு முன்னாடி என்ன போட்டுருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தால் என்ன செஞ்சா? செவி கொடுத்தால், பின்பற்றினார், இந்த வார்த்தையை கை கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, அடுத்ததாக ஒரு கணவர் என்றால் எப்படி இருக்கணும்னா, ஒரு பொறுப்புள்ளவராக இருக்கணும். சிறந்த ஒரு தலைவராக, குடும்பத்தின் தேவைகளை அறிந்து செயல்படுகிறவராக இருக்கணும். குடும்பத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாக டூருக்கு என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும். ஒரு டூர், ஒரு சும்மா பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு குடும்பமா நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? டூர் போனா அது குடும்பத்துல உள்ள ஐக்கியம் பலப்படும். இப்படி எல்லாம் செய்யாம இருக்கிறதுனாலதான் யார் மேலேயாவது பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருது? அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, மற்ற காரியங்கள் சிந்தனை மாறிடுது. அப்படி நீங்க செய்யணும். இப்படி குடும்ப தலைவர்கள் ஒரு நல்ல பொறுப்புள்ள தலைவர்களாய் மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தேவை, மனைவிக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து என்ன செய்யணும்? செய்து கொடுக்கணும். கல்யாண நாள் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய ஜென்ஸுக்கு என்ன செய்யாது? கல்யாண நாள்னா ஞாபகம் இருக்காது, பிறந்த நாளே ஞாபகம் இருக்காது, மனைவி பிறந்த நாள் என்ன செய்யாது? ஞாபகம் இருக்காது. சிலர்லாம் அந்த பேரை அந்த கல்யாண நாளை தான் செல்போன்லாம் இதாக வச்சிருப்பாங்க, லாக்கை வச்சிருப்பாங்க. அது கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி எல்லாம்
இப்படியெல்லாம் இல்லாம நீங்க ஒரு நல்ல தலைவர்களா இருக்கணும். குடும்ப பெண்கள் நன்றாக ஜெபிக்கிறவர்களாய், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை நன்றாய் பகுத்து அறிந்து வாசிக்கிறவர்களாய், பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்துகிறவர்களாய், குடும்ப பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் நீங்க இருக்கணும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா சோம்பேறியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்ப நீங்க செல்வம் வரணும்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா நம்ம நேரத்துல என்ன செய்யக்கூடாது, போக்கடிக்க கூடாது. அடுத்ததாக நம்ம ஒரே முறை பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன, அதனால பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு 5 நிமிஷத்துல. சங்கீதம் 128 3வது வசனம், உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்ப ஒலிவ மர கன்றுகளுக்கு எதுக்காக ஆண்டவர் ஒப்பிடுகிறார் என்று சொல்லி பார்த்தா, மழை வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் வெயில் வந்தாலும் எவ்வளவு கடுமையான வறட்சி வந்தாலும் ஒலிவ மரம் எப்படி இருக்குமா, பச்சையா இருக்கும். சங்கீதம் 52:8 பார்க்கிறோம், நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பச்சையா இருக்கும் அந்த ஒலிவ மரம். அதுபோல உங்கள் பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். அமரியா உங்க பெற்றோருக்கு எப்படி இருப்பாரு, ஆசீர்வாதமா இருப்பார். குடும்பத்துக்கு எப்படி இருப்பார், ஆசீர்வாதமா இருப்பார். உங்க பிள்ளைகள் சபைக்கு எப்படி இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதான் உங்களுக்கும் கீழ்ப்படிவாங்க, கர்த்தருக்கும் கீழ்ப்படிவாங்க, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளா இருப்பார்கள். அப்படின்னா போட்டிருக்கு, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப இஸ்ரவேல் நாட்டுல தேசிய மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒலிவ மரம். என்ன மரம், ஒலிவ மரம் தான் இஸ்ரவேல் நாட்டுக்கு தேசிய மரம். நம்ம நாட்டுக்கு தேசிய மரம் என்னங்க, ஆலமரம். நம்ம நாட்டின் தேசிய மரம். அப்ப இஸ்ரவேல் நாட்டு தேசிய மரம் என்ன மரம், ஒலிவ மரம். அப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்திலையும் அந்த கேருபீன்கள் ஒலிவ மரத்தால என்ன செஞ்சுச்சான், செய்யப்பட்டிருந்தது. ஒலிவ மரம் என்பது ரொம்ப பழமை வாய்ந்த மரம். அந்த மரம் அதனுடைய நாட்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா, அதனுடைய நாட்கள் 6000 வருஷம் கூட இருக்குமா. துருக்கி தேசத்துல 6000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஒலிவ மரம் இன்னைக்கு இருக்குதான். ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபித்தார் இல்லையா, அந்த இடத்துல 8 ஒலிவ மரங்கள் இன்னைக்கும் இருக்குதான். இயேசு தொட்டு பார்த்த அந்த மரங்கள், இயேசு ஜெபித்த சத்தத்தை கேட்ட அந்த மரங்கள், இன்னைக்கு எத்தனை மரம் இருக்கு, கெத்செமனே தோட்டத்துல 8 மரங்கள் இருக்கு. ஒலிம்பிக் விளையாட்டுல வெற்றி பெறுவாங்க தெரியுங்களா, ஒலிம்பிக் நடக்கும் இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்குது ஒலிம்பிக், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் நடக்கும். அந்த ஒலிம்பிக்ல வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒலிவ மரத்தின் கிளைகள் இருக்கு இல்லையா, இலையோட சேர்ந்த கிளைகளை கிரீடமா வச்சு தலையில என்ன செய்வாங்க, மாட்டுவாங்க. இப்போ அந்த பொண்ணு வெற்றி பெற்று சொன்னா கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அந்த ஒலிவ மர கிளைகளால் ஆன அந்த கிரீடத்தை சூட்டுவார்கள். அதுக்கு தான் அந்த ஒலிவ மரத்தை பயன்படுத்துறாங்க, ஒலிவ மர கிளைகளை. அப்போ அந்த 2044 வருஷங்கள்லாம் ஒரு மரம் இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான் இஸ்ரவேல் நாட்டுல. அது போல உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் செழிப்பாக பல ஆண்டுகளுக்கு ஆமென் நீடித்த ஆயுளை கொடுத்து உங்களை கனப்படுத்துகிற தேவன் ஆமென் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் ஆமென். ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்த ஒலிவ மரத்துல ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துறாங்க. குத்து விளக்கு ஆசிரிப்பு கூடாரத்துல இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் என்ன செய்யணுமா, அந்த குத்து விளக்குல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல ஆசாரியர்கள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் அபிஷேகம் பண்றதுக்கு எண்ணெய் வச்சிருந்தாங்க, ஒலிவ மரத்து எண்ணெய் வச்சிருந்தாங்க. அதே போல நம்ம நல்ல சமாரியன் கதைகள்ல பார்க்கும்போது அவன் காயங்களில் எண்ணெய் வார்த்து, அந்த எண்ணெய் எங்க இருந்து வந்துச்சு, ஒலிவ மரத்து எண்ணெய். இப்படியாக அபிஷேக தைலத்துக்கு பயன்படுத்துறாங்க, மருந்துகளுக்கு பயன்படுத்துறாங்க, சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. இஸ்ரவேலர்கள் முழுமையாக அந்த ஒலிவ எண்ணெயை என்ன செய்வாங்களா, பயன்படுத்துவாங்க எல்லாவற்றுக்கும். அப்ப இந்த ஒலிவ எண்ணெயை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஆகாரங்கள் ருசியா இருக்குது, காரியங்களை ஆற்றுதுன்னு சொல்லி அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள்னு சொன்னா, இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்திற்கு கொண்டு வருவார்கள் ஆமென் ஆமென். நீடித்த ஆயுளாக நிலைத்திருப்பார்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியாக அந்த ஒலிவ மரத்திலே எல்லா காரியங்களும் பயன்படுகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுக்கணும், அவரால் எல்லாமே கூடும் சொல்லி கொடுக்கணும். ஆனா நீங்க சொல்லணும் உங்க பிள்ளைகிட்ட, என்னைய நான் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் என்னை ஆதரித்து வந்தார் என்ன செய்யணும், சொல்லணும். நீங்க உங்களுடைய திறமைகளை சொல்லக்கூடாது, உங்கள் பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி பேசணும். பரலோகம்னா என்னன்னு
ஒரு யூதன், இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ஒரு யூதன் தன்னுடைய குழந்தைக்கு 3 வயசுலயே இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன செஞ்சுவாராம்? அழகா சொல்லி கொடுத்துருவாராம், போதிச்சுவாராம். அப்ரஹாம் ஒருத்தர் இருந்தாரு, ஈசாக்குன்னு ஒருத்தர். 3 வயசுல பிள்ளைகளுக்கு புரியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? கேட்டுக்கிட்டே அவங்களுடைய பஸ்கா பண்டிகைகளெல்லாம் இதுதான் அவங்க பேசுவாங்களாம். சாப்பிடுவாங்க, நல்ல வகையா வச்சு சாப்பிடுவாங்க. ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு பேசி அதை வந்து போதிப்பாங்களாம். அப்படின்னா அந்த இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது இஸ்ரவேல் நாடுகள்ல. அப்போ ஒரு யூதன் தன் பிள்ளைக்கு அடுத்தவன் வந்து இயேசுநாதர் சொல்லி கொடுக்க முடியும். நான் என்ன செஞ்சிருவேன்? என் பிள்ளைக்கு என் தேவனை பற்றிய பயத்தை சொல்லி கொடுப்பேன், நான் கற்றுக் கொடுப்பேன் சொல்லி ஒரு சொல்லுகிறார். அது போல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கொடுக்கணும். பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். எங்க அப்பாவுடைய ஒரு அக்கா இருக்கிறாங்க, சந்திரார்த்தன்னு சொல்லி. அவங்க எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுப்பாங்க. நாங்களாம் பரலோகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாங்க. அங்க வந்து நிறைய கனிகள்லாம் இருக்கும், அப்படி பறிந்து போல தண்ணி ஓடும். இப்படிலாம் சொல்லும்போது அந்த இடத்துக்கே போயிடுவோம் பார்த்தீங்களா? அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஈசாக்கு கதை எல்லாம் பைபிள்ல நிறைய சொல்லி கொடுத்தது எங்க அத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் தான் இன்னும் எங்களுக்கு ஞாபகமா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அது தெரியல. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படிங்களா, அடிக்கடி இயேசுப்பா வந்துருவாரு, பரிசுத்தமா இருக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். முந்தி பாடல்கள் பாத்தீங்கன்னா, அவர் வருகையில் நான் போவேன், இறைப்பார்கள், அந்த நம்ம சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து அந்த பாட்டுல கடைசியில பாத்தீங்கன்னா, நானும் பரலோகத்தில் ஆடி பாடுவேன் அப்படிலாம் இருக்கும். இப்ப வர்ற பாடல்கள்ல வருகையை பத்தியே இல்ல. வருகையை பற்றி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் கண்களிலே அன்னைக்கு என்ன இருக்காது? இரக்கம் இருக்காது. இன்னைக்குதான் இரக்கம் உள்ள காலம், கிருபை உள்ள காலம். இப்பயே நீ ரட்சிக்கப்பட்டு இப்பயே மனம் திரும்பிரு, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படு என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தா என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கணும், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவரால எல்லாம் முடியும் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை நீங்க போதித்து விட்டா, இப்போ நடக்கிற இந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள் எதுவுமே உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. உலகம் தொட முடியாது, மாமிசம் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, மற்ற ஜனங்கள், கெட்ட நண்பர்கள் தொடக்கூட முடியாது. ஏனென்றால் பிள்ளைகளை உங்கள் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். ஆகவே தேவனுக்குரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குடும்பத்துல இருக்கிற காரியங்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அப்பா கஷ்டப்பட்டு நம்மளுக்கு உழைக்கிறாப்பா, அதனால பணத்தை வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க விளையாட்டுக்காம என்ன செஞ்சிருவாங்க? நிறைய காரியங்களை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்பாவுடைய உழைப்புனா என்னன்னு தெரியாது, அம்மாவுடைய உழைப்புனா என்னன்னு தெரியாது. நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளைகளுடைய நண்பர்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும்? அறிந்து கொள்ளணும். உங்க பையன் ஒரு பிள்ளைகிட்ட பழகுறான், ஒரு பசங்க கிட்ட பழகுறான்னா யார்கிட்டலாம் அவன் பழகுறான் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிடணும். அந்த யாரு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை போய் நீங்க வாட்ச் பண்ணணும். அவங்க நல்லவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்களை என்ன இருப்பாங்க? நல்லவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை உங்க பிள்ளைகிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். உங்கள்கிட்ட இருக்கிற உண்மை, தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஆமென். என் பிள்ளைங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, உண்மையா சொல்றேன், ஆண்டவருக்கு உண்மையா, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற பெருமையா சொல்லல. நான் எப்ப என் பிள்ளைங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நான் மற்ற நேரங்கள்ல வேலை செய்வேன், சும்மா இருக்கிற நேரங்கள்ல கையை உயர்த்தி ஜெபிப்பேன், வசனங்களை சொல்லுவேன், முழங்கால் பட்டு. இம்மா எப்ப பார்த்தாலும் என் பையன் பெரிய பையன் சொல்றான், போன வாரம் எனக்கு எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரியே உட்காந்துருக்கமா, நைட்ல ஜோம் நின்று பட்டு தூங்குமா அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவரோட நான் இலைப்பாடி பேசிக்கிட்டே இருக்கேன்டா. என் தேவனோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? ரொம்ப ஆழமா இருக்கிறது. என் தேவனோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் அப்படிதான் சும்மா இருக்கும் போது சும்மா யாரையாவது பத்தி பேசிட்டு இருக்காம ஆண்டவர் பத்தி நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க? இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர் சொல்லி கொடுங்க. பைபிள்ல இருக்கிற காரியங்கள் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. வீட்டுல நல்லா ஏதாவது சின்ன சின்ன மியூசிக் எல்லாம் வாங்கி வைங்க, இந்த மாதிரி டேமரின் இதெல்லாம் வாங்கி வச்சு நல்லா தட்டி என்ன செய்யுங்க? பாட்டு பாடுங்க. பிள்ளைங்களை கைதட்ட சொல்லுங்க. உற்சாகமா பிள்ளைங்களை என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும். அப்பதான் இந்த தேசத்துல நடக்கிற தீமையான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளை தொடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இதே போல நடத்தி வந்த தேவன் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தார், உன்னை நடத்துவார், உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவார்னு சொல்லணும். நான் கொஞ்ச நாள் உங்க கூட இருப்பேன், ஒரு தாயா இருப்பேன், எனக்கு பிறகு என் தேவன் உன்னை தொடர்ந்து நடத்துவார்
பிளான் நம்ம பிளான்லாம் சக்சஸ் ஆகாது. அவருடைய பிளான் மட்டும் தான் என்ன செய்யும்? சக்சஸ். அவர் போட்ட ட்ரீம் தான் என்ன நடக்கும்? உண்மையாகவே நடக்கும். ஆமென். ஆமென். கர்த்தருக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை நன்றாய் நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்க வசனம்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல வசனம் சொல்றாங்க, அழகா பாடுறாங்க, அழகா அந்த பொண்ணு ஜோம் பண்ணா. பாப்பா இப்படி ஜெபத்திலையும் பாட்டிலையும் ஆண்டவரை குறித்து பயபக்தியிலும் பிள்ளைகளை வளருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல்